ஹலோ கைஸ், வெல்கம் பேக். சுரேஷ் ரெய்னா வந்து ஐ திங்க் இஸ் கான் டு த சோஷியல் மீடியா அண்ட் தென் செட் தோனி கண்டிப்பா எங்கேயும் போக போறது இல்ல, இன்னொரு சீசன் ஆட போறாரு அப்படின்றத ஹி இஸ் வாய்ஸ்ட் இட் அவுட். வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட இருந்து வந்தா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸா எல்லாருமே கன்சிடர் பண்றாங்க. சோஷியல் மீடியா இஸ் பஸ்ஸிங். $1 million கொஸ்டின்: வில் தோனி கண்டினியூ டு பிளே ஒன் ஃபுல் சீசன் இன் ஐபிஎல் 2026? கண்டினியூனா அது அவரோட டிசிஷன். நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆல்ரெடி அவர்கிட்ட விட்டாங்க. அவர்கிட்ட விட்டு ஒரு 3-4 வருஷம் முன்னாடி விட்டாங்க. நீங்க எப்போ வேணாலும் போலாம், எப்போ வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால இது வந்து பியூர்லி அவரோட டிசிஷன், எம்எஸ்டியோட டிசிஷன். நான் வந்து அடுத்த வருஷம் விளையாடணுமா விளையாடக்கூடாதுன்னு ஹிஸ் டிசிஷன். பட் அஸ் அ ஃபேனா பாத்தீங்கன்னா, ஐ ஸ்டில் ஃபீல் தட் he is not giving edge to சிஎஸ்கே. இப்போதைக்கு பாத்தீங்கன்னா he is not giving a bigger edge to சிஎஸ்கே. அவருக்கு என்னென்ன பிரச்சனை, நாம வந்து ஃபார் ஹிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம இந்த டீம் வந்து நல்லா இருக்கும் போது கூட இருந்து வின் பண்ணி கொடுத்தோம். அந்த டீம் கோஸ் டவுன், ஐ ஹேவ் டு பி ஆல்சோ பார்ட் ஆஃப் த டீம். விட்டு போக கூடாதுன்னு ஒரு மனசுல இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். டீம் டவுனா இருக்கும்போது நான் பாட்டு விட்டு போனோமா, ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் இட் பேக் அப்படின்னு ஹீ மே ஹேவ் இஸ் வியூ. நம்ம அவரோட வியூலாம் தெரியாது. ஹீ இஸ் a more very rigid person who doesn't come out and show his emotions. So we never know what his thinking is. So ultimately அவர் விளையாடுவாரா மாட்டுவாரான்னு அவர் திங்கிங் தான். அந்த மத்தெல்லாம் பிரான்ச்சைசி டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா சில பிரான்ச்சைசிலாம் வந்து போனாட்டி கப்பு பண்ண கேப்டனே வெளியே அமிச்சிட்டாங்க. அந்த மாதிரி பிரான்ச்சைஸ்லாம் இருக்கு நம்ம கிட்ட. இவர்கிட்ட வந்து டீமை கையில கொடுத்துட்டு, நீ தான் டீம், நீயும் ஃபிளமிங் என்ன வேணா பண்ணிக்கோங்க, என்கிட்ட சொல்லுங்க, பண்ணி முடிச்ச அப்புறம் சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. நம்ம டீம், நம்ம மேனேஜ்மெண்ட் தனி. ஸோ அதனால வந்து இட்ஸ் எம்எஸ்டிஎஸ் டிசிஷன். எம்எஸ்டிஎஸ் ஸ்டில் ஹி ஃபீல்ஸ் தட் ஹி வாண்ட்ஸ் டு டூ சம்திங் டு த டீம்னு ஒட்டிட்டு இருக்காரு. பட் அவர் ஒட்டிட்டு இருக்கிறது தான் டிஸ்அட்வான்டேஜ்னு என்னோட வியூ. He may be doing for a good intention. He may be going for a good intention. There's no doubt about it, because his team, he has won 5 titles with that team. So adnala his intention will be the on very good grounds. But as an outsider நம்ம பார்த்தோம்னா, அந்த டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்கட்டும்னு அவர் செய்யறது. என்ன பொறுத்த வரைக்கும் கோயிங் ஃபார்வர்ட், அடுத்த வருஷம் will be 44. Going forward it will be disadvantage for the team. So he is staying or not is his decision. But CSK point of view, time to move on. Time to move on both Fleming and Dhoni. ஏன்னா ஒரு ஏரா முடிஞ்சோன்னு அடுத்த ஏராக்கு டிரான்சிஷன் ஆகணும். இவங்க நான் ஆக மாட்டேன் அப்படின்னு பிடிச்சிட்டே இருக்கிறது வந்து இட் இஸ் லைக் கெட்டிங் இன்டு டூ மச் இன் என்னோட ஃபீலிங். பட் ஸ்டில் ஹி வில் டிசைட். இஃப் ஹி பிளேஸ் ஃபார் 2 more season, nobody is going to say no. அது மட்டும் கிடையவே கிடையாது. Correct. I slightly differ with Bala. Okay, most of the things are similar, but only the background differs. Okay, Bala சொன்ன மாதிரி தான், அவர் நினைச்சா பண்ணுவாரு, ஓகே. ஸோ ஐ திங்க் அவர் ஆல்ரெடி நினைச்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். அதர்வைஸ் he would not be coming in the end. In between கேப்டன்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு, 2 தடவை ஆயாச்சு. இட்ஸ் அ லாஸ்ட் டைம். ஐ திங்க் he will become a coaching staff. விட மாட்டாருங்க அவர் சிஎஸ்கேவை. he will be there. he will be replacing Fleming or he will be with Fleming. ஓகேங்களா? இப்போதைக்கு ஃபிளெமிங்கோட ப்ராப்ளம் மல்டிபிள் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தோனி ஒன்லி. ஓகே, அவர் கேப்டன் பண்ணியும் ஜெயிக்கல, சரிங்களா? ஸோ திஸ் மைட் பி அ பாசிட்டிவ் ரீசன் ஃபார் ஹிம் டு கம் ஆஸ் அ coaching staff. In 43 years old or 44 years old, he's not going to play. Which the CSK team themselves have proved that there are lots of youngsters who can prove really well. So I don't think Dhoni is going to play next year. Okay. He will be part of that CSK team. Okay. No individual can be bigger than a team. அது வந்து என்ன டீம் ஸ்போர்ட் எடுத்தாலும் அதான் லாஜிக். அண்ட் ஆல்சோ கேப்டன் கேன் பி ஆஸ் குட் அஸ் அ டீம். எந்த டீம் கொடுத்தாலும் கேப்டன் பண்ணி கப் வின் பண்றாருலாம், அதெல்லாம் when you win you can tell. இப்போ இந்த டீம் வச்சு அவரு ருத்ராஜ் என்ன பண்ணாரோ அதான் பண்ணாரு. எல்லாம் ருத்ராஜ் கழுவி ஊத்துனாங்க. ருத்ராஜ் எல்லாம் கழுவி ஊத்துனாங்க. இவர் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ், போலிங் சரியா யூஸ் பண்ணல, பேட்டிங் சரியா யூஸ் பண்ணல. தோனி தான் அதை பண்ணிருப்பாரு. தோனியும் இவர் என்ன பண்ணாரோ அதான் பண்ணாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் இஸ் as good as a team who can add advantage by his experience, skill. And individual cannot be bigger than a team. அதை வந்து சிஎஸ்கே என்னைக்கு புரிஞ்சுக்கிறாலும் உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் விட மாட்டாங்க. That was one point which CSK has to come out of that. Awesome. ஸோ இப்போ நீங்க 2 பேரும் சொன்னீங்க, அதுல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி நான் பாக்குறேன்றதையும் சொல்லிட்டு வாட் ஐ விஷன்றதையும் நான் கன்வே பண்ண விரும்புறேன். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட், இப்போ ருத்துராஜ் இந்த டீமை வச்சுட்டு என்ன பண்ணலையோ அது தோனியும் பண்ண முடியாதுன்ற பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு ஸ்லைட் கவுண்டர் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரியான ஐபிஎல் டோர்னமெண்ட்ல எப்பயுமே பாதியிலேருந்து எடுத்து அதை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கோப்ன்றது வராது. ஸோ
IPL பெர்ஸ்பெக்டிவ்ல it is not a very convenient atmosphere or a scenario to prove a captain's medal. தோனியை நான் இது வரைக்கும் எப்படி பார்த்திருக்கேன்னா, ஒரு டீமும் இல்ல, ஒரு கையில ஒரு 10 பேர் அவரை தவிர வச்சிருக்காரு. ஸ்குவாடுல இருக்கிற மத்தவன் எவனும் ஃபிட்டே ஆக மாட்டான். அந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனை வேர்ல்ட் கப் டீமுக்கு எடுத்துன்னு போயிட்டு பிளேயிங் 11 மாத்தாம மேஜிக் எல்லாம் பண்ணாரு. ரிசோர்ஸ் கிட்ட இருந்து எப்படி அவரு பெஸ்டா யூட்டிலைஸ் பண்ணிப்பாருன்றத தோனி இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காரு. ஆனா ஐபிஎல் டோர்னமெண்ட்ல பாதியில இருந்து எடுத்துட்டு அதை பண்ண முடியுமான்னு கேட்டா இட்ஸ் பிக் நோ. தட் இஸ் வை தோனி இஸ் ஸ்ட்ரகிளிங்ன்றது என்னோட வியூ பாயிண்ட். ஒன்னு. ரெண்டாவது, இந்த கொஸ்டின் உங்க 2 பேர்கிட்ட பெர்ஸ்பெக்டிவ் கேட்ட மாதிரி நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எம்எஸ் தோனி ஆடினாருன்னா கேப்டனா ஆடலன்னு அவர் டிசைட் பண்ணிட்டாருன்னா he should quit. That is all. இந்த ஒரு தாட் ப்ராசஸ், டு பி வெரி ஆனஸ்ட், எனக்கு இந்த சீசன்ல இன்னுமே அது ஸ்ட்ராங்கா ப்ரூவ் ஆகுது. ஏன்னா வாட் he thought is not materializing. இன்னொரு கேப்டன் கிட்ட ஆடிட்டேன், I will support him, I will sort of give him a comfort factor, I can be the finisher, I can do still wicket keeping with even lesser abilities because my age is not suiting. இந்த மாதிரியான ஒரு லிமிடேஷன் எல்லாம் வச்சுட்டு பீக் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிற இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல அவராலேயே அதை கொடுக்க முடியலன்றது he is ரியலைசிங்கான்றது அவர் தான் ஆன்சர் பண்ண முடியும். நம்மளுக்கு பார்த்தா தெரியுது it is not happening, the thing is not working out. So தோனி டிசைட் பண்ணிட்டோம், he has done enough to sort of prove to world I will decide when I will leave. பண்ணட்டும், நோ ப்ராப்ளம். பட் ஆடினார்னா கேப்டன் ஆடணும், இல்லைன்னா அவரு பிளேயரா ஒரு டிஃபரன்ஸும் பண்ண முடியறது இல்லைன்றது இந்த ஃபுல் சீசன்ல இருந்து கிளியரா எவிடென்ட் ஆயிட்டு இட் கேம் அவுட். It has been clearly established that Dhoni was the person who was making the moves to move the older people who were not fit to field. இதெல்லாம் வந்து தோனி எடுத்த கால் இன் இந்தியன் டீம். ஓகே, நவ் அண்ட் அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல யாரும் கேட்டாங்க, when are you going to return, are you able to see me run? This is the thing that he spoke to the press. Okay, now he is not fit. கால்ல கட்டு போட்டுக்கிறாரு, முட்டி சரியா இருக்கா இல்லையா தெரியல. High time he should become a coaching staff. Let him help Dhoni plus Fleming will be a good combination with new young players. தோனி அண்ட் ஃபிளமிங் காம்பினேஷன் ஆல்வேஸ் ஒர்க்ஸ்னா அடுத்த வாட்டி ஃபிளமிங் இருக்கக்கூடாது, ருத்து அண்ட் மைக் ஹசியில கொடுக்கணும். அந்த 2 காம்பினேஷனையும் மாற்றணும். இவருக்கும் 18 years பண்ணிட்டார், அவரும் 18 years பண்ணிட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் நியூ காம்பினேஷன் மைக் ஹசி இஸ் தேர், மைக் ஹசி ஹாஸ் டு கோ டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வித் ருத்து. அப்புறம் டிரான்சிஷன் பண்ணி பார்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான், எனக்கும் அதே பாயிண்ட் தான். ரோஹித் சர்மா மாதிரி பிளேயரும் தோனி மாதிரி பிளேயரும் ஆடினா கேப்டன் ஆடணும். அங்க இம்பாக்ட் பிளேயரெல்லாம் சப்ஸ்டியூட் ஃபீல்டு ஸ்வெட்டர் போட்டு உட்கார்ந்துருக்காரு, அதெல்லாம் பார்க்க முடியல நம்மளால. தோனி கீப்பர் அதனால கீப்பிங் பண்ணிட்டு இருக்காரு. ரோஹித் சர்மாலாம் என்னங்க சப்ஸ்டியூட் ஒரு ஜெர்சியை போட்டு வெளில உட்காந்துருக்காரு இம்பாக்ட் பிளேயர், அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதெல்லாம் ரொம்ப கொடுமை. கிரிக்கெட்லாம் அவங்க 2 பேரும் ஆடினா அவங்க லெஜெண்ட், கேப்டன்சிக்குன்னா அவங்க 2 பேரும் தான். I am with you, apologies, I completely with you. இந்த ஓவர் டைம் ரோஹித் சர்மா இப்படி காமிக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இஸ் ஜெம் ஆஃப் அ பர்சன் அண்ட் வாட் அ பிளேயருங்க. நம்மள எப்படி நாஸ்தி பண்ணா அங்கிருந்து பிடிச்சா யாரையும் விடல, நாஸ்தி பண்ணினே இருக்கிறான் எல்லாரையும். விராட் கோலி டஸ் பெட்டர் when he is not a captain. So அவருக்கு அந்த வந்து he can be detached. பட் இவங்க 2 பேரும் வந்து கேப்டனா இருந்தா தான் பண்ண முடியும். இவங்க சௌரவ் கங்குலி இவங்க எல்லாம் கேப்டனா இருந்தா ஆடுவாங்க, கேப்டனா எல்லாம் டீம் ஆடுறது வேஸ்ட். wonderful video with lots and lots of different perspectives. தோனியை பத்தியும் கவர் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இந்த வீடியோ ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா டெஃபினட்டா பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆடியன்ஸ், as you have been supporting, please do like, share and subscribe to the channel.